அன்பர்களே, இன்றைய சனிக்கிழமையின் இறுதி செய்தியாக உங்களை நாளை காலை வந்தடைய போகின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை செய்தியாக பல செய்திகள் வெளிவந்தாலும் முதலாக நாம் ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு செய்தி கொடுத்திருந்தோம் இல்லையா? பாகிஸ்தான் ஊடாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. அதற்கான ஒரு நகர்வும் நடைபெற்று வருகின்றது. பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை ஒரு சமாதான உடன்பாட்டுக்கு கொண்டு வரும் முகமாக ஒரு நகர்வு செய்யப்பட்டது. ஆனால் அதை ஈரான் விரும்பவில்லை. காரணம், இப்பொழுது ஈரான் அதை உத்தியபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. நாமும் அதை தள்ளியிருக்கின்றோம். ஏனெனில் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஆசிப் முனீர் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் அல்ல என்பது ஈரானுக்கு தெரியும். நம்ம ஒரு மூலையில் இருக்கிற நமக்கே தெரியும் வேண்டாம், ஈரானுக்கு தெரியாம போமா? தெரிஞ்சிடுச்சு. அதே போன்று நேட்டோ நாடுகளில் இருக்கின்ற துருக்கியும் கூட அதற்குள் விரும்பவில்லை. அதனால் இந்த இரண்டு நாடுகள் முன்னெடுக்கின்ற பேச்சுவார்த்தையை ஈரான் விரும்பவில்லை, தட்டு கழித்து விட்டது. மீண்டும் ஓமான் ஊடாக அல்லது கட்டார் ஊடாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறலாமா என்றும் ஏனைய தரப்புகளால் ஒரு நகர்வு நடைபெற்று வருகின்றது. எப்ப அது அப்படி ஒன்று வந்தா நல்ல அந்த அளவுக்கு மக்கள் கல்லோலப்படுதுகள். இந்த மக்கள் பாவம் நிலை சும்மா சேர விடாது. சரி, இன்றைய இறுதி தாக்குதல் சம்பவங்களாக ஐஆர்ஜிசி சமீபத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலின் தொழில்துறை ராணுவ தளங்களை தாக்கி இருக்கின்றது. அவங்களின் 94வது அலையில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அலை போடுறாங்கல்ல. இன்றைய 34வது தினத்தில் 94வது அலையில் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றன. அந்த விவரத்துக்குள்ள போவோம். போரின் 36வது நாளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படை 23 பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 56 ஆளில்லா விமானங்களையும் பயன்படுத்தி அதை ஓரளவு வானிலே இடைமறுத்தி இருக்கின்றது. சேத விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. இதேவேளை ஈரானின் குஜஸ்தானில் உள்ள 6 பெட்ரோலிய ஆலைகளை குறிவைத்து பெரிய சாத்தான் சிறிய சாத்தான் தனது வான்வழி தாக்குதல் மூலம் அளித்திருக்கின்றார்கள். அது ஈரானுக்குள்ளுக்கு நடைபெற்ற செய்தியாக. அடுத்தது, இவர் சென்னர் இல்லையா, அமெரிக்க அதிபர், எங்கட ஒரு பெரிய ஒரு ஆமர் வருகுது. அந்த ஒரு ஆமர்ல ஏப்ரஹாம் அடி வாங்கிட்டு ஓடிட்டான்ல, அவன் இப்ப நோயாளி ஆயிட்டான். படுத்த படுக்கையில் அவன் வர மாட்டான். கடலுக்கு அப்பாவோட இப்ப செங்கடல்ல வட்டமிட்டு தெரிஞ்சாரு இல்லையா, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு. அவரும் இந்த காலங்காத்தால பால சூட்டி ஓடிட்டாராம். ஏன்னு சொன்னால் செங்கடல் பகுதியில இவனுங்கள யமன் தாடிகள்ல அடி நம்ம தாங்கி கொள்ள மாட்டோம் என்று ஒரே ஓட்டம், தப்பி ஓட்டமா. செய்தி நம்ம போடலங்க, அது உலக பரப்புல வந்த செய்தி. தப்பி ஓட்டம். யார் தப்பி ஓட்டம்? யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு தளபதியை போல அனைத்து அமெரிக்க பயங்கரவாதிகளும் இறுதியில் இப்பகுதியிலும் தப்பி ஓடுவார்கள் என்று குட்ஸ் படை, ஐஆர்ஜிசியின் குட்ஸ் படை தெரிவித்திருக்கின்றது. ஆர்ஃபோர்டு வந்து தப்பி ஓடிட்டாங்களாம். அது யெமன் போராளிகளுக்கு பயந்த அந்த ஓட்டமா என்று சொல்லப்படுது. அவங்க எல்லாம் குற்றவாளி கூண்டுல ஏற்ற வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. வாங்க, இவ்வளவுதான் இந்த பெரிய செய்தியா இல்லை, இவ்வளவுதான் உங்களுக்கான இன்றைய செய்திகள். பாருங்கள், நாம் செய்திக்கு சொல்ல முதலாக ஐஆர்ஜிசி 94வது அலைக்குள்ள போவோம். ஐஆர்ஜிசி சமீபத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலின் தொழில்துறை ராணுவ தளங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 94வது அலை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ஆட்சியின் தொழில்துறை மற்றும் ராணுவ தளங்களையும் தளபதிகள் மற்றும் ராணுவ பிரிவுகள் தங்கியிருந்த இடங்களையும் குறிவைத்து தாக்கியிருப்பதாக இன்றைய சனிக்கிழமையின் இறுதி செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்று சனிக்கிழமை அன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 94வது அலை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்றைய அதிகாலை வேளையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது. டெல் அவீவ் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் தெற்கு, மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் மும்முனை தாக்குதல்களை இலக்குகளையும் குறிவைத்து தாக்குதலாக செய்திருப்பதாகவே ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அந்த அறிக்கையின்படி இந்த தாக்குதல்களில் கொரம் ஷஹர், ஹைபர், ஷகான் மற்றும் இமாத் ஏவுகணைகள் உள்ளிட்ட அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கன ரக திட மற்றும் திரவ எரிபொருள் எரிகணைகள் மற்றும் தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் மூலம் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வரும் ஏவுகணைகளை இடைமறிப்பதில் இஸ்ரேலின் பல அடுக்கு மற்றும் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஆழமான தொடர்ச்சியான தாக்குதல் உத்தியின்படி டிமோனா, நெகவ், பிர்ஷபா மற்றும் ரமத்கான் ஆகிய நகரங்களில் உள்ள இடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக ஐஆர்ஜி தெரிவித்திருக்கின்றது.
பிராந்தியத்தில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அவற்றை குறிவைப்போம் என தெஹ்ரான் சூளுரைத்துள்ளது. ஈரானின் தூதரகங்களை குறிவைத்து எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் எதிராக கதம் அல் அன்பியாவின் மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் எச்சரித்திருக்கின்றார். இந்த தாக்குதல்கள் பிராந்திய நாடுகளிடையே நன்றி உணர்வின் சாஷ்டாங்காக நமஸ்காரத்தையும் இஸ்லாமிய உலகம் முழுவதும் விசுவாசிகள் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்துவதையும் தூண்டியதாக அந்த அறிக்கை மேலும் கூறியதுடன் இது ஈரானின் ஆயுத படைகளுக்கு ஒரு பெரிய சாதனை என்றும் விவரித்துள்ளது. மேலும் பிராந்திய நாடுகளின் பங்கையும் அது எடுத்து காட்டியது. ஏமன் போராளிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பாலஸ்தீன பகுதிகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதலை நடத்தியதாகவும் அதே நேரத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் சமீபத்திய மணி நேரங்களில் 19 ஏவுகணை ட்ரோன் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். அனைத்து ஒடுக்கப்பட்டவர்களின் குறிப்பாக காசா, லெபனான், யெமன், ஈராக் மற்றும் பிற இஸ்லாமிய நிலங்களில் உள்ள ஒடுக்கப்பட்டவர்களின் நிறுத்தத்திற்காக தீவிரப்படுத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் பதிலடி தொடரும் என்றும் ஈரானிய புரட்சிகர காவல் படை தெரிவித்திருக்கின்றது. ஈரான் மீதான பயங்கரவாத போர் பிப்ரவரி 28 அன்று தொடங்கியது. அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலுடன் அந்நாட்டின் மீது தாக்குதலை தொடுத்தன. இதில் மத்திய தெஹ்ரானில் உள்ள ஒரு இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட தலைபிரிப்பு குண்டுவீச்சு தாக்குதலும் அடங்கும். இந்த தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சியின் பெரும் தலைவர் ஐதுல்லா சையத் அலி கமேனி அவர்கள் வீரமடைந்தார் என்றும் புதிய அறிக்கையாக வந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசு இதற்கு வலுவாக பதிலளித்து பிராந்தியம் முழுவதும் உள்ள இஸ்ரேலின் முக்கிய இலக்குகள் மற்றும் அமெரிக்க தளங்கள் மீது துல்லியமான தாக்குதலை தொடுத்து இரு தரப்பினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போரின் 36வது நாளான இன்று சனிக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படை 23 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 56 ஆளில்லா விமானங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் மீது பயன்படுத்திய தாக்குதலாகவும் அமீரகம் தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதல் விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அழிவுகளும் சேதங்களும் இதேபோல ஈரானின் குஜஸ்தானில் உள்ள 6 பெட்ரோலிய கெமிக்கல் ஆலைகளை குறிவைத்து அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் 5 காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. ஈரானின் தென்மேற்கு மாகாணமான குஜஸ்தானில் உள்ள 6 பெட்ரோலிய வேதிப்பொருள் ஆலைகளை கெமிக்கல் ஆலைகளை அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் குறிவைத்துள்ளன. இதில் குறைந்தது 5 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூர் ஊடகங்களின் நெறி சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 10:45 மணிக்கு மல்சஹர் நகரின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பஷிர் 1, பஷிர் 2, ஜெரால் அபு அலி, பந்தர் இமாம் மற்றும் அமீர் கபீர் உள்ளிட்ட அந்நகரின் பெட்ரோலிய வேதிப்பொருள் கெமிக்கல் ஆலைகள் வான் தரை ஏவுகணைகளால் தாக்கப்பட்டிருக்கின்றது. பஷிர் 1, பஷிர் 2, ரஜாஸ், அபு அலி, பந்தர் இமாம் மற்றும் அமீர் கபீர் பேர் அவங்களோட கெமிக்கல் ஆலைகள்ல பேர்களாம். உள்ளூர் அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கைகளின் படி ஊழியர்கள் உயிரிழக்கவோ அல்லது காயமடைவோ அதிக வாய்ப்புள்ளது என்றும் உள்ளூர் அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரான் மற்றும் ஈராக்கிற்கு இடையேயான ஜலாம்சே எல்லையை கடக்கும் இடமும் தாக்கப்பட்டு கடுமையாக சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மஷ்ஹரின் பெட்ரோலிய கெமிக்கல் பிராந்தியத்தின் மக்கள் தொடர்பு துறை அனைத்து ஊழியர்களும் ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலுதவி பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் அப்பகுதியில் உள்ளனர் என்றும் மேலும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பதிலுக்கு ஈரானிய ஆயுதப்படைகள் மேற்காசியா முழுவதும் உள்ள அமெரிக்க நலன்கள் மீதும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீதும் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இதேவேளை யுஎஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் தளபதியை போல அனைத்து அமெரிக்க பயங்கரவாதிகளும் இறுதியில் இப்பகுதியிலிருந்து தப்பிக்கொடுவார்கள் என்று ஐஆர்ஜிசி குட்ஸ் படை தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் குட்ஸ் படை தலைமை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி கூறுகையில், ஈரானின் பதிலடி தாக்குதல்களை எதிர்கொண்டு யுஎஸ்எஸ்ஆர் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் தளபதி செங்கடலில் இருந்து தப்பி ஓடியதை போலவே அனைத்து அமெரிக்க பயங்கரவாதிகளும் இறுதியில் இப்பகுதியில் இருந்து தப்பி ஓடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
யெமன் படைகளுக்கு அஞ்சியதால் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் விமானம் தாங்கிய கப்பல் செங்கடலிலிருந்து பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் கானி தெரிவித்திருக்கிறார். குற்றவாளியான ட்ரம்ப் யூஎஸ்எஸ் ஆர்ஃபோர்டின் தளபதியையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கானி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க போர் கப்பல் அப்பகுதியில் பல வாரங்களாக சுற்றித் திரிந்த பிறகு பாப் அல் மண்டாப் ஜலசந்தியை செங்கடல் வழிய கடக்காமலேயே இறுதியில் பின்வாங்கியது என்றும் அவர் குறிப்பிட்டார். யெமனின் வீரமிக்க முஹாஜிரின்களும் உறுதியான மக்களுக்கும் அஞ்சி அவர் பாப் அல் மண்டாப் ஜலசந்தியை கடக்க துணியவில்லை என்று அரபிய தீபகத்திற்கும் ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதிக்கும் இடையேயான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த முக்கிய பகுதியை குறிப்பிட்டு கானி திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். 2 வார கால அலைச்சலுக்கும் ஒரு புனையப்பட்ட கதைக்கும் பிறகு அவர் செங்கடலையும் அப்பகுதியையும் விட்டு தப்பி ஓடிவிட்டார் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அனைத்து அமெரிக்க பயங்கரவாத சக்திகளின் இறுதி விதி இப்பகுதியிலிருந்து தப்பிக் கொடுப்பதுதான் என்றும் கானி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க கடற்படையின் மிக புதிய மற்றும் அதிநவீன விமானம் தாங்கிய கப்பலான யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் பங்கேற்பதற்காக மேற்கு ஆசியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அரசுகள் தெஹ்ரான் முழுவதும் 30 இலக்குகளை தாக்கி இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி மற்றும் பல மூத்த ஈரானிய அதிகாரிகளை படுகொலை செய்து பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானுக்கு எதிரான தங்கள் ராணுவ ஆக்கிரமிப்பை தொடங்கி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஈரானிய ஆயுதப்படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு சாரமாரியாக பதிலடி கொடுத்து வருகின்றன என்றும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி இந்த ஆக்கிரமிப்பு தொடங்கியிருந்து பல்வேறு அமெரிக்க தளங்களில் ஈரானிய படைகள் குறைந்தது 600 அமெரிக்க வீரர்களை கொண்டிருப்பதாகவும் கானி தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் செய்திக்கு வரவில்லை. 600 அமெரிக்க போர்சஸ் கொல்லப்பட்டாலும் உள்ளதும் 13 சொல்றாங்க. அப்ப அங்க படைகள் போன ஆக்கள் தேட மாட்டாங்களா? எங்க பாருங்க மவுண்ட் போர் வீரர் என்று பார்க்கலாம். நிறைய செய்திகள் வெளிவந்தம் இருக்குது. மீண்டும் ஒரு செய்தி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.